மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். பழைய விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குது திமுக. ரொம்ப பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ட்ரையல் பண்ணிட்டு இருக்கு. சர்ப்ரைசிங்லி திரு எடப்பாடி பழனிசாமி இறங்கி அடிக்கிறார். மம்தா பானர்ஜி யாரு சொல்றாங்க? பிஜேபி எப்பயும் சொல்லுவாங்க விட்டுருங்க. டிஎம்கேவோட டைப்னு சொல்ற மூலமா யார் இங்க வந்து மாட்டுறாங்க? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கூட்டுன்னு உங்க கூடவே இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி விளக்கம் சொல்ல வேண்டியது யாரு? இப்ப உண்மை என்னன்னு டிஎம்கேல சொல்லணும். ஏன்னா கூடவே இருந்தவங்கல்ல. நான் பல முறை சொல்லியிருக்கேன், திரு ராகுல் காந்திக்கு ப்ரொஃபஷனலா டிஎம்கே பிடிக்காது. அறிவாலயம் போகாத, கோபாலபுரம் போகாத ஒரே தலைவர் அவர். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். தேர்தலுக்கு இன்னும் 16 நாட்கள் தான் இருக்குது. பரப்புரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர், அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பாக பண்ணக்கூடிய பிரச்சாரங்களை பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது? பழைய விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்குது திமுக. பாஜகவை ஏதோ குறி வச்சு பண்ணி மக்கள் ஏதோ பாஜகவுக்கு பயந்துருவாங்க, ஐயோ பேய் வரப்போதான்னு நினச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரொம்ப பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ட்ரையல் பண்ணிகிட்ருக்கு. சர்ப்ரைசிங்லி திரு எடப்பாடி பழனிசாமி இறங்கி அடிக்கிறார். அவர் வழக்கமாக கொஞ்சம் அப்படியே ஒரு பூசண மாதிரி பேசிட்டு போயிடுவார். இந்த முறை இறங்கி அடிக்கிறாரு. டைரக்ட் அட்டாக் பண்ணுறாரு. டேரிங்காக விஷயங்களை பண்ணுறாரு. விஜய் பாவம் பிரச்சாரத்துக்கு வரல, அதனால் பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா நம்ம சொல்லலாம். இபிஎஸ்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க இறங்கி அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதே சமயத்தில் உதயநிதி ஸ்டாலினும் அவர் காலில் விழுந்து விழக்கூடிய அந்த புகைப்படத்தை எடுத்து காமிச்சு பிரச்சாரங்கள் பண்ணுறாரு. இப்போ இபிஎஸ் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி 2-3 நாளாக அதிக விஷயங்கள் வருது சோஷியல் மீடியாவில். இபிஎஸ் வெர்சஸ் ஸ்டாலின் தான் கணக்கு. நீங்கள் பல முறை பல மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஏடிஎம்கேவை கீழே கொண்டு போய் ஏடிஎம்கே விசஸ் விஜயா, ஏடிஎம்கே முந்திட்டாரா, டிஎம்கே விசஸ் டிவிகேவா அப்படின்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. அது இல்லை. களம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும். அதிமுகனா அது திரு எடப்பாடி பழனிசாமி தான், திமுகனா அது திரு ஸ்டாலின் தான். நிறைய முகங்கள் அங்கே இருக்கும். நிறைய கனிமொழி அவர்கள் கம்மியாக பிரச்சாரம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி எல்லாருமே நிறைய ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருப்பாங்க. ஆனால் த காம்படிஷன், த ஃபைட் இஸ் பிட்வீன் திரு எடப்பாடி அண்ட் திரு ஸ்டாலின். திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் கனிமொழி பிரச்சாரம் பண்ணுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் பண்ணுறாரு, முக ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் தொடர்ந்து பிரச்சார களத்தில் இருந்துகிட்டே இருக்காரு. எல்லா வேட்பாளருக்காகவும் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ பிரச்சாரத்துக்காக அதிமுகவில் வேறு யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் டிவி பார்க்குறது இல்லை, பார்த்தாலும் போடுறதில்ல, போட்டாலும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு எல்லா ஊடகங்களும் நீங்கள் இருக்கீங்க. நம்ம விந்தியா உள்பட நீங்கள் ஒரு திரைப்பட நடிகை, அதிமுக கொள்கை பரப்பு இணைச்சலாளர் நினைக்கிறேன், அவங்க உள்பட எல்லாரும் சூறாவளி பிரச்சாரம் போயிட்டுருக்குறாங்க. திரு அண்ணாமலை உட்பட புதுச்சேரியில் 3 நாள் இருந்த நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரில. பியூஷ் கோயல் வந்திருக்கிறாரு, மத்திய அமைச்சர்கள் பூரா வந்திருக்கிறாங்க, தேவேந்திர ஃபட்னவிஸ் பேசினார். இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க தயாராக இல்லை. உங்களுக்கு டிஎம்கே பார்க்கணும், கண்ணை அந்த பக்கம் திருப்பிடக்கூடாது, நமக்கு கண்ணை திருப்பினாலும் கண்ணில் ஏதாவது தென்பட்டாலும் சொல்லிடக்கூடாதுன்னு உட்காந்துருக்கீங்க. அதனால் டிஎம்கேல நிறைய பேர் இருக்கிறாங்க. டிஎம்கேல ஒரே குடும்பத்தை சேர்ந்து 3 பேர் தான் சொன்னீங்க. யார் யார் சொன்னீங்க? திரு ஸ்டாலின் சொன்னீங்க, திரு உதயநிதி சொன்னீங்க, திருமதி கனிமொழி சொன்னீங்க. வேறு யார் சொன்னீங்க? வேறு யார்? சூறாவளி பிரச்சாரம் யார் போயிட்டுருக்கிறா? அங்கே ஒரு குடும்பம் இல்லாமல் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு திரு அண்ணாமலை போகிறது தெரியல, திரு நயினார் போகிறது தெரியல, விந்தியா போகிறது தெரியல, நம்ம எடப்பாடி போகிறது மட்டும்தான் தெரியுது. உங்களுடைய பார்வை அது தப்பு கிடையாது, உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய உரிமை. ஆரம்பத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி திமுக பேசின விஷயத்தையே பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு? இது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்கிறாரு. போன தேர்தலில் பேசின விஷயம் பேசியிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது 67 பேசின விஷயத்தை பேசிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன கணக்குங்கிறது தானே. அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் ஒரே மேட்டர் பேசியிருந்தா நீங்கள்லாம் அவங்க கூட கூட்டணி வச்சுருந்தீங்கல்ல. நான் 100 நீங்கள் அதான் இஷ்யூ பேஸ்டாக கேளுங்க, நான் 100 உதாரணம் சொல்ல முடியும். 2004-14 தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரி பகிர்வு வந்ததோ அதை விட அதிகமாக இப்போ வந்திருக்கு இந்த 10 வருஷத்தில். 2004-14 தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு இருந்துச்சோ அதை விட 2-3 மடங்கு கூட வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் 2014 4-14 + 14-24 இந்த 2 வச்சிங்கன்னா நிதி பகிர்வு, வரி பங்கீடு, நிதி ஒதுக்கீடு, திட்டங்களுக்கான அலகேஷன். நீங்கள் சென்னை மெட்ரோ 1 எங்கே வந்துச்சு, சென்னை மெட்ரோ 2 எங்கேருந்து வந்துச்சு, இதெல்லாம் யார் கொடுத்தா? இவங்க கவர்மெண்ட் இந்த பீரியட்ல, டிஎம்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த பீரியட்லையா எவ்வளோ ஸ்கீம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அது கண்ணை மூடிட்டு இவங்க போய் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அப்போ என்ன செய்யறது? எவ்வளோ 1008 ஸ்கீம்ஸ். இப்போ தான் திரு பியூஷ் கோயலை பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன். அவர் ஒரு பெரிய பட்டியலே படிக்கிறார். நம்ம அது பட்டியலை கேட்குற அளவுக்கு நம்ம பொறுமை இருக்காது. அவ்வளோ பெரிய பட்டியல் படிக்கிறார். ஹைவேஸ்க்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ரயில்வேஸ்க்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இபிக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பெரிய பட்டியல். டாய்லெட்டுகள் எவ்வளோ கட்டியிருக்காங்க, 6000 ரூபா ஸ்கீம் வாங்கக்கூடிய விவசாயிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, முத்ரா லோன் எவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க,
9 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்கு, இலவச வீடுகள், பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. 6 லட்சம் வீடு தான் மெம்பர்ஸ் பணிஞ்சிருக்காங்க. 3 லட்சம் பேர் பேர் கொடுக்கல தமிழ்நாடு அரசு. 3 லட்சம் பேர் பேர் கொடுத்துருந்தாங்கன்னு 3 லட்சம் பேர் சொந்த வீட்டில் உட்காந்துருப்பாங்க. திரு பியூஷ் கோயல் குறிப்பிடுறார். இது யார் பண்ண தப்பு? டெல்லி பண்ண தப்பா, சென்னை பண்ண தப்பா? எத்தனை நாளைக்கு சென்னைக்கும் நாக்பூருக்கும் சென்னைக்கு மக்கள்லாம் பழைய காலம். நீங்கள் அண்ணா காலத்திலலாம் வந்து டிவி கிடையாது, ரேடியோ மட்டும் இருப்பாங்க. அது எல்லாரும் கேட்கக்கூடிய ரேடியோ வந்து லக்ஸுரி எலிமெண்ட் அன்னைக்கு. அப்போ அண்ணா நேரில் போய் பிரச்சாரம் பண்ணுறதா அப்போ எல்லாரும் உண்மை நம்பிட்டு இருந்தாங்க. ஏர்போர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே அந்த விமான நிலையத்திலே அப்படிம்பாங்க, அப்பா அப்படின்னு பயங்கரமாக எல்லாம் துடிப்பாங்க. அப்போ 2 திருக்குறள் சொல்லுவாங்க, அப்படின்னு நினைப்பாங்க. கலைஞர் காலத்திலே டிவி வந்துருச்சு. இப்போ சோசியல் மீடியா வந்து நிற்குது. நீங்கள் ஒரு மேடையில் பேசுறது அடுத்த மேடையில் பேச முடியாது. அப்போ நீங்கள் வந்து இன்னும் நம்பிட்டு இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியும். தகவலுக்காக சொல்றது எல்லாருக்குமே பயன்படும். திரு ராதாரவி வந்து நான் வந்து நடிகர் சங்கத்தில் ஈஸியாக ஜெயிச்சிருவேன்ப்பா, 3000 பேர் வந்து நாடக நடிகர் சங்கத்திலே இருக்காங்க, என்னுடைய ஆட்கள் தான் எல்லாரும் அப்படின்னா அந்த எலெக்ஷனில் தோத்துட்டார். என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த நடிகர்கள்லாம் பல பேர் இறந்தே போயிட்டாங்க, பல பேர் வரக்கூடிய நிலைமையே இல்லை. அந்த 3000 ஓட்டு அப்படியே 3000 ஓட்டு எஸ்ஏஆரில் போன மாதிரி அப்படியே 3000 ஓட்டு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த 3000 அப்படி நமக்கு கொடுத்து அது ஃபுல்லாக ஒரு சாங் போட்டாச்சு. அதனால வந்து செயலாளராக, தலைவராக, பொருளாளர் பல போஸ்டில் இருந்தார். எப்போன்னா ஒரு காலம், அதற்கு பிறகு அவர்களுடைய காலமே முடிஞ்சு போச்சு. அண்ணன் வந்து அப்பயே ஒரு நினைச்சிருக்கு. அதை மாதிரி வந்து இது 67 சொன்ன மேட்டர் நினைச்சிருக்கு. அதெல்லாம் வந்து நம்புறவங்கலாம் போயாச்சு. இப்போ இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை வந்து விஜய் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, அண்ணாமலை பின்னாடி போயிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாம இன்னமும் அதே வந்து இது வந்து நாக்பூருக்கும் சென்னைக்கும் டெல்லிக்கும் சென்னைக்கும் அப்படின்னா யார் நம்ப தயாரா இருக்கா? அவங்க பேசுறது என்னன்னா, இது திமுக அதிமுக அந்த பிரச்சனை கிடையாது, இது வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தான், இது தமிழ்நாடு வெர்சஸ் நான் வந்து NDA 100 முறை கேட்குங்க, ராகுல் காந்தி எந்த ஊருன்னு கேட்குறேன். கிரீஷ் சோடங்கர் எந்த ஊர் வந்து பேசினாரு? கிரீஷ் சோடங்கர் யாருன்னு கேட்டீங்களா? நீங்க ஹூ ஆர் யூன்னு கேட்டீங்களா? கனிமொழி எதுக்கு வந்து டெல்லி போனாங்க? நீங்க வந்து போறாதா சத்தியமூர்த்தி பவன்ல போயிருக்கணும். தமிழ்நாடு காங்கிரஸ் தான் நீங்க பேசிருக்கணும். செல்வப்பிரந்தை தானே மாநில தலைவர், தமிழர், பேசியிருக்கீங்களா? நீங்க கிரீஷ் சோடங்கரை பார்த்து ஹூ ஆர் யூன்னு கேட்டிருக்கணும்ல. 3 பேர் வந்து நார்த் இந்தியாவில் வந்தாங்களே, இல்லையா யார் பண்ணீங்களான்னு கேட்டுக்கணும். என்ன அறிவாளத்தில் வந்துட்டு இருக்கீங்க நார்த் இந்தியாவில்? அவங்க மீன் பண்றது நிதி பகிர்வை தான் சொல்றாங்க. இப்போ ஆங்கில சரிங்க, நிதி பகிர்வு நான் சொல்லி முடிச்சேன். அரை இருங்க, நிதி பகிர்வு நான் சொல்லி முடிச்சேன். உங்களுக்கு திரும்பி நான் டீட்டெயிலாக சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்லுவேன். நீங்க கேட்குற பொறுமையாக இருந்தால் நீங்க கேளுங்க. நான் சொல்ல வருது டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ ராகுல் காந்தி யாருன்னு பதில் சொல்லுங்க. கிரீஷ் சோடங்கர் யாரும் சொல்லுங்க, இல்லை நிதி பகிர்வுன்னு சொல்லுங்க. நீங்க இந்த கல்வியில் ஹிந்தி திணிப்புன்னு சொல்லுங்க. நீங்க ஒன்றுனா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எத்தனை மொழி பாடங்கள் இருக்கு நீங்க சொல்லுங்க பாஸ். 2ஆ 1ஆ 4ஆ? சொல்லுங்க சார். மும்மொழி இப்போ கொள்கை இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். நீங்க ஏதோ புதுசா வந்து சிபிஎஸ்ல 3 மொழி சொன்னா ஐயோ ஆவுன்றீங்க. பக்கத்தில் உட்கார்ந்துக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து ஹிந்தி வேணும்னு சொல்லிச்சு, பாஜக வந்து ஏதாவது ஒரு இந்திய மொழி வேணும்னு சொல்லிச்சு. எது திணிப்பு? கட்டாயமா ஹிந்தி படிக்கணும்னு சொன்னதா? ஏதாவது ஒரு இந்திய மொழி படிக்கணும்னு சொன்னதா? பக்கத்தில் செல்வப்பிரந்தை கேட்டுக்கொண்டு தானே. அவர் தெரியாது அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிராக சத்தியமூர்த்தி அடிச்சவர், அவர் தெரிஞ்சிருக்காது. கேளுங்க பழைய காங்கிரஸ் அண்ணன் சிதம்பரத்தை கேளுங்க, பச்சை காங்கிரஸ்காரர். யார் இந்திய திணிச்சா? 2 கல்விக் கொள்கையில் காங்கிரஸ் பேர்ல வந்துச்சு. 2 கல்விகளையும் வந்து அவங்க இந்திய கொடுத்துருந்தாங்க, மேண்டேட் ஆக்கியிருந்தாங்க. கஸ்தூரிரங்கன் கமிட்டியில பிஜேபி கவர்மெண்ட்ல அவர்களும் பிஜேபியில வந்து ஹிந்தி தான் சொல்லியிருந்தாங்க. யாரு? கஸ்தூரிரங்கன் கமிட்டி. இட் வாஸ் த கேபினெட். நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய கேபினெட் வந்து ஹிந்திங்கிறத அடிச்சுட்டு எனி இந்தியன் லாங்குவேஜ்னு போட்டுச்சு. யார் இந்திய திணிக்கிறா? சிஎஸ்எஃப் எக்ஸாம் தமிழ் எழுத முடியும், யூபிஎஸ்சி எக்ஸாம் தமிழ் எழுத முடியும், பேராமிலிட்டரி எக்ஸாம் தமிழ் எழுத முடியும். இதுக்கு முன்னாடி இருந்துச்சா? ரயில்வே எக்ஸாம் தமிழ் எழுத முடியும். இதுக்கு முன்னாடி இருந்துச்சா? 2014 முன்னாடி எழுதுனீங்களா? யார் தமிழ் திணிக்கிறா? ஹிந்தி திணிப்பு சொல்லிட்டே இருக்கீங்க. உண்மை என்ன மக்களுக்கு தெரியாதா? அப்ப இந்த கருத்துக்கள் திமுக சொல்வதோ திமுக கூட்டணி கட்சி சொல்வதோ மக்கள் ஏற்க மாட்டாங்க சார். உண்மையான்னு சொல்லுங்க சார். ஏற்கிறாங்க ஏற்காம போறாங்க சார். உண்மையான்னு சொல்லுங்க சார். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். 60,000 கோடி ரூபாய் ஃபேஸ் 2 மெட்ரோக்கு வந்து சென்னை மெட்ரோ தான் 60,000 கோடி சிங்கிள் ஸ்ட்ரோக்ல கொடுத்துருக்கு. இந்தியாவில் ஒரு மாநில திட்டத்துக்கு 60,000 கோடி ரூபாய் மத்திய ஒதுக்குறா. நீங்க கேளுங்க, ஒரு ஸ்ட்ரோக்ல கேளுங்க. நீங்க 11 மருத்துவக் கல்லூரியில் ஒரு ஸ்ட்ரோக்ல தமிழ்நாடு கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல 11 மருத்துவர்கள் ஒரு ஸ்ட்ரோக்ல கிடைச்சிருக்காங்க வரலாற்றுல? நீங்க சொல்லுங்க. முத்ரா லோன் அதிகமாக பலன் இந்த மாநிலம் தமிழ் இந்தியாவை எதிர்ப்பு பாருங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க. தமிழ்நாட்டை வஞ்சிக்கு நிதி பகிர்வு நான் தான் உங்களுக்கு சொன்னேனே. 2004-14 2014-24 ஒப்பிடுங்க. ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒப்பிடுங்க சார். ஏதாவது ஒண்ணு இல்ல. நான் ஜிஎஸ்டி சொல்லிட்டு இருந்தேன், அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருந்தாரு அப்பத்தாவுடைய ஆபத்துக்கெல்லாம் வந்து வரி போட்டாங்க. நான் வந்து 100 யாரும் பதில் சொல்ல கிடையாது. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ஜிஎஸ்டி வந்த பிறகு ஒரு பொருளை வரி குடிச்சுன்னு காட்டுங்க. ஒரு பொருள் சார். நேற்று வரைக்கும் அரிசிக்கு வந்து 10 ரூபா இருந்துச்சா, நீங்க 50 ரூபா ஆக்கிட்டீங்கன்னு ஏதாவது ஒரு பொருள் காட்டுங்க. யாரா பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? இப்ப நீங்க சொல்ல 2004-14 14-24 கம்பேர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல திரு உதயநிதி டெய்லி பிரச்சாரம் பண்றாருல சொல்லட்டும்.
தமிழக முதலமைச்சர் டெய்லி பிரச்சாரம் பண்ண சொல்றேன். அக்கா கனிமொழி யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். 2004-14 இவ்வளவு கோடி வந்துச்சுங்க, 14-24 இவ்வளவு வந்துச்சு. 2015 மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 41% அதிகரிச்சவர் பாரத பிரதமர். 42% ஆகிருக்கு. காங்கிரஸும் டிஎம்கே எவ்வளவு சதவீதம் இருந்துச்சு சொல்லுங்க. நிதி பயிர் ஷேரையே கூட்டியிருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி டிஎம்கே காங்கிரஸ் கூட்டி இருந்தவர் 2004 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்களே, கூட்டினாங்களான்னு கேளுங்க. பண்ணது பூரா பிஜேபி, குற்றஞ்சாட்டு பூரா டெல்லி டெல்லி. மக்கள் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. பழைய கருத்துக்கள் எதுவுமே வந்து பெருசா எடுபட உண்மை என்னன்னு நான் சொல்றது சார், இந்த காலம் வந்து டிஜிட்டல் யுகம். உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அது அந்த அளவுக்கு குறையாம இந்த கேமராமேனுக்கு தெரியும். நீங்க உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். 10 செகண்ட்ல எடுத்துருவார். ஏஐ காலம். உண்மை என்ன, நான் பேசுற போது எடுத்துருவாங்க. மெட்ரோ, சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு வந்து மத்திய அரசு 60,000 கோடி ரூபாய் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டா படக்குன்னு 10 செகண்ட்ல பதில் நிற்கும். பாண்டே சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அந்த இடத்துல. அப்ப எப்படி எத்தனை நாள் சொல்வீங்க? திரு உதயநிதி சொல்றது யாரும் போட்டு பார்க்க மாட்டாங்களா? திரு ஸ்டாலின் சொல்றது யாரும் கேட்டு பார்க்க மாட்டாங்களா? எத்தனை நாளைக்கு நீ சொல்லிட்டு இருப்பீங்க? போன எலெக்ஷன்ல 24 பயன்படுத்தினாங்க, அதே 26 பயன்படுத்தினா பரவாயில்ல, 67 பயன்படுத்திட்டு இருக்கீங்க. மம்தா பானர்ஜி வந்து முக ஸ்டாலினும் காங்கிரஸும் வந்து பாஜகவோட ரகசிய உறவு வச்சிருக்காங்க. இண்டி கூட்டணி எவ்வளவு வந்து படு பாதாளத்தில் இருக்குது, ரொம்ப பரிதாப நிலைமையில் இருக்குங்கிறதுக்கு விஷயம். இண்டி கூட்டணியில் தானே மம்தா பானர்ஜி இருந்தாங்க, இண்டி கூட்டணி தானே இவங்க இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இண்டி கூட்டணி பேர் சொல்லுங்க. இண்டி கூட்டணி தான் பேர், இந்தியா அலைன்ஸ் தானே சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இந்தியா அலைன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேளுங்க. திரு திருமாவளவன் தமிழ்ல அழகா சொல்றாரு, மதச்சார்பற்ற முற்போக்கு. அப்ப இந்தியா அலைன்ஸ் அது வேற. இது என்ன அலைன்ஸ் எனக்கு புரியல. புதுச்சேரியில் என்ன அலைன்ஸ்? விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. காங்கிரஸும் திமுக ஒரே தொகுதியில் போட்டிடுது. கேரளாவில் வேற அலைன்ஸ், தமிழ்நாட்டில் வேற அலைன்ஸ். இது என்ன அலைன்ஸ் இது? மம்தா பானர்ஜி யாரு சொல்றாங்க? பிஜேபி எப்பயும் சொல்லுவாங்க, விட்டுருங்க. டிஎம்கேவோட டைப்னு சொல்றது மூலமா யார் இங்க வந்து மாட்றாங்க? அவங்க பேரை குறிப்பிட்டே சொல்றாங்களே. அப்போ அந்த அதான் சார் நான் சொல்ல வரேன் என்ன சார், நீங்க பிஜேபியை எப்பயும் குற்றம் சாட்டுவீங்க, அதை விட்டுருங்க. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கூட்டுன்னு உங்க கூடவே இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி சொல்லி விளக்கம் சொல்ல வேண்டியது யாரு? பிஜேபியா டிஎம்கேவா? பிஜேபி மேல மம்தா பானர்ஜி எப்பயும் பாய்வாங்க, அது புரிந்து கொள்ளக்கூடியது. சொல்லிட்டாங்க, ரைட்டு. இப்ப உண்மை என்னன்னு டிஎம்கேல சொன்னோம். ஏன்னா கூடவே இருந்தவங்கல்ல, 2024 வரை கூட இருந்தவங்க. தமிழக முதலமைச்சர் போய் பிரச்சாரம் பண்ணாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல போய் பிரச்சாரம் பண்ணாரு, பங்காளியில பேசினாரு. அப்ப அவர் சொல்லணும்ல, யாரை பார்த்து என்னங்க சொன்னீங்க? மம்தா பானர்ஜி போய் சொல்லுகிறார், இல்ல மம்தா பானர்ஜி தீதி அக்கா உண்மையை தான் சொல்லுகிறார். சொல்லுங்க. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டுன்னு மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க. யாரு? திமுக கூடவே இருந்தவங்க. அவங்க சொல்லட்டும். தாவேக தலைவர் இதைத்தானே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. திமுகவும் பாஜகவும் கூட்டா இருக்காங்க மறைமுகமாக, அதிமுகவது நேரடியா கூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. தாவேகா சொன்னார்னா அறியாமையில சொல்லாருன்னு நினைப்பாங்க. ஏன்னா திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து எப்படி, அவர்களுடைய அரசியல் ஞானம் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து அவர் அறியாமையில சொல்ல நினைப்பாங்க. டிஎம்கேவை குற்றம் சாட்டுறாங்க, என்ன கணக்குன்னு யோசிப்பாங்க. அப்போ வந்து இண்டி பிளாக்குங்கிறது உடஞ்சி சுக்குநூறா போயிருச்சுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். அவ்வளவுதான். நீங்க பீகார்ல அது இல்ல, கேரளால அது இல்ல, டெல்லியில கிடையாது, பஞ்சாப்ல கிடையாது, தமிழ்நாட்டில் அதுக்கு வேற பேரு, புதுச்சேரியில கிடையாது. எங்க இருக்கு இந்தியா அலைன்ஸ் நீங்க சொல்லுங்க. யூபியில கிடையாது. அகிலேஷ் யாதவ் பீகார் தேர்தல் சொன்னா, நீ யூபிக்கு வா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எங்க இருக்குது இந்தியா அலைன்ஸ்? இந்தியா அலைன்ஸ் சொல்லி எங்க இருக்குது? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ 28 தொகுதிகள் வந்து அவங்க போட்டியிடுறாங்க. இந்த தேர்தலில் அவங்களுக்கான ஸ்கோப்பை நீங்க என்ன பாக்குறீங்க? கடைசி வரைக்குமே வேட்பாளர்களை அறிவிக்காம இருந்தாங்க அவங்க. அவங்களுக்கான ஸ்கோப்பு போன முறை வாங்கினதை வாங்கிட்டாங்கன்னா பெரிய சாதனை. 18 தொட்டாங்கன்னா பெரிய அதிரி புதிரி சாதனை. 3 கூட வாங்கினது இல்லை, பழசு வாங்கினதே திரும்ப வாங்கிடுவாங்களான்னு பெரிய ஆச்சரியம். ஹியூஜ் லாஸரா அவங்க இருப்பாங்க. செல்வ பெருந்தகை வந்து தேர்தல் முடிந்த பின்பாக நான் வந்து கட்சியினுடைய அந்த தலைவர் பதவியே வந்து இல்லாட்டா தூக்கிடுவாங்கங்கிற ஒரு அச்சம் தான். அவங்க நம்ம நானே ரிசைன் பண்றேங்கிறாரு. அதான் சொல்ல, நீங்க தூக்கிட்டா சிக்கலாயிரும்ல. திரு கே.எஸ். அழகிரி எதுக்கு மாத்துறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது மாதிரி நம்மளை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம்? காங்கிரஸ் கட்சியில் உங்களுக்கு தெரியும்ல, ஆயாராம் காயாராம் தான் வந்து அப்பாயின் பண்ணா பண்ணது, அப்பாயின் பண்ணலாம் பண்ணல, அவ்வளோதான். அப்போ எலெக்ஷனுக்கு பின்னாடி வந்து தூக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து தோல்வினால தூக்கிட்டாங்க, செயல்பாடு சரியில்லை என கடுமையான விமர்சனங்கள். யார் வச்சா? ஏடிஎம்கே வைக்கல, பாஜக வைக்கல, காங்கிரஸே வச்சது. மாணிக் தாக்கூர் யார் மேல குற்றம் சாட்டினார்? ஜோதிமணி யார் பேரை சொல்லி குற்றம் சாட்டினாங்க? பிரவீன் சக்கரவர்த்தி யாரை கேள்வி பண்ணார்? மாநில தலைமை. இது மாதிரி நீங்க வேற எந்த கட்சியில பார்த்துருக்கீங்களா? அண்ணாமலைக்கும் பாஜகவும் சண்டை சொன்னீங்க. பாஜக வந்து அண்ணாமலை பத்தி ஒரு விமர்சனம் சொல்லியிருக்கா? அண்ணாமலை பாஜக பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? வேற காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையை மே 4ஆம் தேதி வச்சுக்கிறேன்னு ஜோதிமணி சொல்லியிருக்காங்க. தலைமை வந்து தொண்டர்களின் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, ராகுல் காந்தியின் பார்வையை இப்போ கெடுத்துருச்சு அப்படின்னா இவ்வளவு விமர்சனம். அப்போ வந்து அண்ணன் நினைச்சிருக்காரு நம்மளை நாளைக்கு எப்படி தூக்கிடுவாங்க, அதுக்கு நம்மளே வந்து நம்ம வந்து தொகுதி பணியை பார்க்க போறோம், நம்மளே வந்து பெருந்தன்மையா சொன்ன மாதிரி பண்ணிடுவோம். ஜோதிமணி வந்து காசு கொடுத்து தான் வந்து சீட்டே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதை தான் நான் சொல்ல வரேன் சார். இப்போ பாருங்க, நீங்க வந்து வெளியில இருந்து ஒருத்தர் குற்றம் சாட்டினா நம்ம வந்து வைத்தறிச்சல் சொன்னாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு மம்தா பானர்ஜி பாஜக சொன்னாங்க, அது பொறாமல் சொன்னான்னு வச்சுக்கலாம், நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லா கட்சிக்கும் சேர்த்தான் சொல்றேன். சொந்த கட்சியை சொல்லும்போது எப்படி உண்மை இல்லாமல் போகுன்ற எங்களுடைய உணர்வுகள் போடுற இறக்குமதி வேட்பாளர்கள் சார்.
மேலூர் எங்க இருக்குது, காஞ்சிபுரம் எம்பி எங்க இருந்தாரு, விஸ்வநாதன் இங்கேருந்து அங்கவே போட்டிடுறாரு. அது எப்ப நாமினேஷன் முடியிருக்கு முதல் நாள் ராத்திரி. இப்படிதான் நீங்க மாயாவரத்தில் சுதா இறக்கும் நீங்க வளர்க்குறீங்க சுதாவை. முதல் நாள் வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பீர்னு அங்கே போய் பேசினாங்க, கேண்டிடேட்டே யாரும் சொல்லாம. முதலமைச்சர் இப்பவே பிரச்சாரம் பண்ணாரு. பிரச்சாரம் பண்ணும்போது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அறிவிப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னாரு. அப்படி இருந்துச்சு. அப்ப காசு வாங்கிட்டு போனாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தானே தெரியும். நம்ம எப்படி சொல்ல முடியும்? அக்கா வந்து கட்சிக்காரங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜோதிமணி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரவீன் சக்கரவர்த்தி அண்மையில பேட்டியில சொல்லும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் சீட்டு, இது எல்லாமே இன்னுமே எங்களுடைய நிலைப்பாடாக தான் இருக்கு அப்படிங்கிறாரு. கூடவே வந்து அண்மையில விஜய் திமுக வந்து ஆட்சிக்கு வராது என்று திமுக கூட்டணி நம்புகிறது. ஒருவேளை வருமானால் கூட்டணியோட தயவோடு தான் வர முடியும் என்று தினமாக நம்புறது. அதுக்கு தான் 2 சிம்டம் நீங்க பார்த்துக்கலாம், 2 அடையாளம் நீங்க பார்த்துக்கலாம். ஒன்று வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், 2 வந்து திரு திருமாவளவர்கள் போட்டி போடுறதுன்னு சொன்னார். இந்த 2 திருமாவளவர்கள் சிட்டிங் லோக்சபா எம்பி. அவர் ராஜினாமா பண்ணி வந்து நான் சட்டசபையில் குரல் ஒலிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய 20 ஆண்டு கால கனவு 2001 இருந்தார். அதுக்கப்புறம் 25 வருஷமா அவர் இல்லை. அப்போ வந்து என்னுடைய 20 ஆண்டு கனவு நான் சட்டமன்றத்தில் குரல், அப்போ பாராளுமன்ற குரல் ஒலிக்காது. உங்களுக்கு புரியுங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ஒலிக்க முடியும், சட்டமன்ற பாராளுமன்ற சேர்ந்து ஒலிக்க முடியாது. அப்போ நான் இங்கே ஒலிக்கிறேன், இப்போ ராஜினாமா பண்ணேன் தான் சொன்னார். அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ அங்கே வந்து எலெக்ஷன் நடக்கணும்ல. அப்போ ஏன் வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுத்தார்? யுக்தியை மாத்திக்கிட்டேன் அப்படிங்கிறாரு, என்ன யாரும் இயக்க முடியாது அப்படிங்கிறாரு. அதான் சார், நான் வந்து ரைட்டில் போனேன், அப்புறம் வேண்டாம் லெஃப்ட்டில் போனேன். அப்போ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து நீங்கள் டிசிஷன் எடுங்க. உங்களை யார் அழுத்தம் கொடுத்தாங்களா நான் சொல்ல, எனக்கு தெரியாத விஷயம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் ரைட்டில் போகிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் தான் லெஃப்ட்டில் போயிருக்கீங்க, அப்போ நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் லெஃப்ட்டில் போயிருந்தீங்கன்னா நான் பேசாமல் வந்திருப்பேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? சட்டமன்றத்தில் என் குரல் ஒலிக்க வேண்டும், என்னுடைய 20 ஆண்டுகால ஆசை, தமிழக மக்களுக்காக நான் உழைக்க வேண்டும், பாராளுமன்றத்தின் குரல் ஒலித்தது போதும், நீங்கள் தான் சொன்னீங்க. அப்புறம் யுக்தியை மாற்றிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னீங்க, குரல் ஒலிக்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்கள் சொல்லாமல் போயிட்டு நீங்கள் வந்து சட்டங்காட்டாமல் நின்றுட்டு சட்டங்காட்ட வாபஸ் தான் நம்ம அப்பா ராஜேந்திரப்பா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் கையை போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டாருன்னு சொல்லியிருக்கலாம். இல்லையே, இட் வாஸ் யுவர் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் நீங்கள் மாற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப முக்கியமாக அதில் ஒரு கியூ வேர்டு கொடுக்குறாரு. அந்த விஷயத்தில் நான் வந்து ஏன் போட்டிட்டேன், ஏன் நான் வாபஸ் வாங்கினது ஒரு கியூ கொடுக்குறாரு. இந்த கூட்டணியை அமைத்ததிலும் இந்த கூட்டணியை சிதைவுபடாமல் தக்க வைத்ததிலும் எனக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு மெசேஜ்னு கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரா? நயினார் நாகேந்திரன் சொல்றாரா? பாஸ் நான் இண்டி பிளாக்கை நான் தான் பாஸ் கூட்டணி அமைச்சேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்றாரு? அவர்களுடைய கூட்டணி தலைமைக்கு, திமுகவுக்கு சொல்றேன். காட்டுமன்னார் கோயில்ல அதுவும் காங்கிரஸ் வேட்பாளரை வந்து அறிவிச்சாங்க. அதை நீங்க சர்ப்ரைசிங் எலிமெண்டா பாக்க? எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். அவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தன்னுடைய தளபதிகள் மேல அவருக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சிட்டிங் எம்எல்ஏ 3 பேருக்கு கொடுக்கல. இந்த காட்டுமன்னார் கோயிலில் நீங்க நிக்கல. காட்டுமன்னார் கோயிலில் உங்க கட்சியில ஒருத்தர் கூட இல்லையா? நீங்க ஏற்கனவே நின்ற தொகுதி தானே, ஏற்கனவே வென்ற தொகுதி தானே. உங்க கட்சியில ஒருத்தர் கூட இல்லையா காட்டுமன்னார் கோயில்ல? இளைய பெருமாள் மகன் ஜோதிமணி ரொம்ப கெட்டிக்காரு, நல்ல மனுஷன், நல்ல கட்சி, நல்ல பாரம்பரியம், ஆல் ஃபைன். உங்க கட்சியில எங்க? நல்ல மனுஷன் தானே. விடுதலை சிறுத்தைகள் சீட்டு கொடுத்துருப்பீங்க அவருக்கு. கொடுத்தா காங்கிரஸ் தானே கொடுத்துக்கணும். சண்முகம் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சியில கொடுப்பீங்களா? வீரமாண்டியன் ரொம்ப நல்ல மனுஷன் உங்க கட்சியில கொடுப்பீங்களா? அவங்க கட்சி தானே கொடுக்கணும். அப்போ இப்போ இளைய பெருமாள் மகன் ஜோதிமணி நல்ல மனிதர்னா காங்கிரஸ் கட்சி கொடுக்கட்டும். அப்போ உங்களுக்கு அதான் என்னென்ன, எனக்கு என்னுடைய தொண்டர்கள் மேலே, என்னுடைய கட்சிக்காரர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு காட்டுறாரா? இதுதான் கேள்வி. 3 எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ கொடுக்கல, அவரே போட்டிறேன்னார். இன்னொரு சீட் அவருடைய சொந்த அக்கால் மகள் கொடுத்துருக்காரு. நீங்கள் வாரிசு பற்றி வெளியெல்லாம் பேசிட்டு நாங்கள் ஜனநாயகம் பற்றி பேசி எல்லாத்தையும் ஜனநாயகப்படுத்தோம்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுடைய அரசியல் வாரிசு தயார் பண்ணுறீங்களா? அவங்க போட்டிடுற யாருக்கும் மற்றவங்களுக்குலாம் தெரியாதா இது யார் அப்படின்னு தெரியாதா? அப்புறம் உள்ள அண்ணனுடைய அக்கா மக அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து எப்படி பவியமாக இருப்பாங்க? நாளைக்கு அவங்க எம்எல்ஏ போனாங்கன்னா எல்லா எம்எல்ஏ அவங்களை ஒன்று யாராவது ட்ரீட் பண்ண முடியுமா? அப்போ நீங்கள் வந்து 8 எம்எல்ஏல 1 நீங்கள் நின்றுட்டீங்க, 1 இவங்க நின்றுட்டாங்க அப்படின்னா கணக்கு அதேதான். அப்போ நீங்கள் வேணா சொல்லிட்டு காங்கிரஸ் தான் ஹையர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன் நீங்கள் விசிகேல ஒரு கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லுங்க, ஒரு வேட்பாளர் இல்லையா? ஒரு ஏழை செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி இல்லையா உங்களுக்கு அங்கே உங்கள் கட்சியில் ஒரு மெம்பர் இல்லையா? அவர்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? காங்கிரஸ் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் யோசிக்கணும். 3 சீட் அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அங்கே நிப்பாட்டினாங்க புதுச்சேரியில், காங்கிரஸுக்கு அங்கே நிப்பாட்டுச்சு. இப்போ நான் அதை அங்கே வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே வந்து காங்கிரஸ் கேட்டுப்படுறாரு. காம்ப்ரமைஸ் தான் தெரியும். அங்கே நான் விட்டு கொடுக்குறேன், இங்கே நீங்கள் விட்டு கொடுங்க, எனக்கு ஒரு எம்எல்ஏ அங்கே வரட்டும், நீங்கள் எப்படி வராது தான் போனால் போட்டுன்னு விட்டார். கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு, இன்றைய காங்கிரஸ் நிலையை நான் ஏற்கலை, கட்சியை வந்து சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற. திரு மாணிக் தாக்கூர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறேன், அவரும் அதே வார்த்தை தான் சொல்கிறாரு. செல்வி ஜோதிமணி அதே தான் சொல்கிறாங்க. காங்கிரஸ் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பூரா அதான் சொல்லுது. திமுக காரரா காங்கிரஸ்காரரான்னு தெரியாத அளவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் பலர் நடந்துக்கிறாங்க. அவங்க என்ன டிஎம்கேவா காங்கிரஸ் தான் தெரியல அப்படின்னு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், எங்களுடைய சின்ன வயசில் ஃபீல்டு ரிப்போர்ட்டிங்லாம் போகும்போது இது டிஎம்கே காங்கிரஸ், இது ஏடிஎம்கே காங்கிரஸ். உங்களுக்கு புரியுங்களா? காங்கிரஸ்லேயே டிஎம்கே
லாயலிசம் இருந்துச்சு, லாயல்ட்டி இருந்துச்சு. இது இப்போ கம்ப்ளீட்டா போய் இவங்க காங்கிரஸே இல்ல டிஎம்கேன்னு சொல்ற அளவுக்கு போய் நிக்குது. அது வந்து அவங்க கட்சிக்காரங்களை வைத்தறிச்சலா இருக்கத்தானே செய்யும். நம்ம ஆசையா வளர்த்துருக்கோம், இவ்வளவு போராடுறோம், நம்ம கட்சி இப்படி இருக்கா, அவங்க வைத்தறிச்சலா இருக்கத்தானே செய்யும். நான் சொல்ல வர்றது காங்கிரஸ் கட்சி மாதிரி இல்லைங்க, விலை போயிருச்சுங்க, வித்துட்டாங்க, இது ஒரு கட்சியாங்க அப்படின்னு மற்ற கட்சிக்காரங்க சொன்னா வேற விஷயம். நான் சொல்ற பூரா காங்கிரஸ் கட்சிக்காரங்களே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள உணர்வை வந்து இந்த தடவை அவங்க மதிக்கல அப்படின்னு நம்ம ரிசல்ட்ல தெரிய மதிச்சாங்களா இல்லையா? ரிசல்ட் பாருங்க, நீங்க மே 4ஆம் தேதி பாருங்க, உங்களுக்கு தெரிய மதிச்சாங்களா இல்லையா? இப்போ ராகுல் காந்தி புதுச்சேரி வராரு, கேரளா வராரு, எல்லா பக்கம் போய் பிரச்சாரம் பண்றாரு. தமிழ்நாட்டுக்கு வருவதில் ஏதாவது சிக்கலா இல்ல இந்த தலைமை மீது அவருக்கு ஏதோ அதிருப்தி? 10ஆம் தேதிக்கு பிறகு வருவாருன்றாங்க. இவ்வளவு தூரம் அழுத்தம் வந்து பெரிய போதும். நான் 2 தடவை பேசிட்டேன், அப்புறம் வந்து கேள்வியாகவும் வச்சுட்டேன், 2-3 இடத்துல நான் பேசியிருக்கிறேன். அதனால இது வந்து ஒரு பிரச்சனையா வந்து எழுந்து எல்லா இடங்களையும் விவாதிக்கப்படுது. அதனால வந்து ஒரு 9ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இந்த அஸ்ஸாம் அண்டு கேரளா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு தடவை வந்துட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். கடமைக்கு நம்ம வந்து தீர்த்துருவோம்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வரல அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு யாராவது தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்துடக்கூடாதுல்ல. அதனால தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு காட்டுறதுக்காக டெல்லியிலேருந்து வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போவார். புதுச்சேரியில பேசும்போது எங்கேயுமே முக ஸ்டாலினோ அல்லது திமுகனோ எங்கேயுமே வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தல. எப்படிங்க சொல்லுவாரு? டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ் அங்கே இருக்குல்லங்க, கம்யூனிஸ்ட் வர்சஸ் காங்கிரஸ் கேரளாவில் இருக்குல்ல. அவர் அந்த சங்கடத்துக்கான வரமாட்டேன். எப்படிங்க வாயை விட்டு பேசுவார்? ஏதாவது வாய் உடனே சொல்லிட்டாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ரொம்ப மோசமான கட்சி, பயங்கரவாதிகள் கட்சின்னு கேரளாவில் பேசுற மாதிரி இங்கே பேசிட்டாருன்னு, பாஸ் நம்ம இங்கே கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டாருன்னு, அது என்ன செய்யுது? அவர் எப்படி சங்கடத்தை பேசுவார்? 3 தொகுதியில் கேண்டிடேட் மாற்றி போட்டுருக்காங்க, 6 தொகுதியில் என்ன 5 தொகுதியில் வந்து காங்கிரஸும் டிஎம்கேயும் போட்டு மொத்தம் 30. அதில் 5ல் வந்து காங்கிரஸும் டிஎம்கேயுமே ஃபைட் பண்ணுது. எப்படி புதுச்சேரியில் பேசுவார் அவர்? ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் ஓட்டு போடுங்க தான் சொல்லுவார். எப்படி ஸ்டாலின் சொல்லுவார், எப்படி டிஎம்கே சொல்லுவார்? என்ன செய்ய முடியும் அவரால்? பாவம். முக ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்திக்குமான அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சு சார். பர்சனல் ரேப்பு எப்பயுமே இருக்குங்க. திரு ஸ்டாலின் அவர்களோடு திரு நரேந்திர மோடி அவர்களே நட்பு பாராட்டுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பீரியட் நீங்கள் கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சு, என்னங்க தோளில் தட்டுறாரு, என்னங்க சிரிச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லி. அது பர்சனல் ரேப்போ, அது வேற. ப்ரொஃபஷனலாக அது வேற. நான் பல முறை சொல்லியிருக்கேன், திரு ராகுல் காந்திக்கு ப்ரொஃபஷனலாக டிஎம்கேவை பிடிக்காது. பேசிக்கலாக அறிவாலயம் போகாத, கோபாலபுரம் போகாத ஒரே தலைவர் அவர் தான் காங்கிரஸ் கட்சியில். நீங்கள் சோனியா காந்தியிலேருந்து, மன்மோகன் சிங்லேருந்து, பிரணாப் முகர்ஜிலேருந்து, சிதம்பரத்துலேருந்து ஒரு தலைவர் பாய்க்கிட அங்கே போய் நின்றுருக்காங்க. இதர் கோபாலத்தில் நிற்பாங்க, இல்லாட்டி அறிவாலயத்தில் நின்றுவாங்க. ராகுல் காந்தி ஒருத்தர் தான் போனதே கிடையாது. மாறாக ஜெயலலிதா அவர்கள் உடம்பு முடியாது வந்தபோது வந்து பார்த்த முதல் அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி தான். அவருக்கு எப்பயுமே அது ஏன்னா காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வேற இருக்க திமுகன்னு அவருக்கு தெரியும். அவர் ஒரு பேசிக்கலான காங்கிரஸ் குடும்பம், தலைமுறையாக காங்கிரஸ் இருக்கிற ஒரு குடும்பம். அந்த எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் காங்கிரஸுக்கு புத்துயிர் ஊட்டினார்னு தெரியும், காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப துணை நின்றான்னு தெரியும். அப்போ அதெல்லாம் வேற வழியில். ஆனால் நம்ம கட்சிக்கு புத்துயிர் ஊட்டுருக்கு, நாம தான் வேலை பார்க்கணும். நீங்கள் வந்து எக்மோலே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, நீங்கள் சொந்தமாக வந்து நீங்கள் வென்டிலேஷனில் வண்டி ஓட்டிருக்க முடியாது, நீங்கள் சொந்தமாக வந்து சுவாசம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. அதுதான் கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு, அதுதான் மானி தாகர் சொல்கிறாரு, அதை தான் வந்து ஜோதிமணி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்வதன் மூலமாக ராகுல் காந்தி ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாரு, கட்சி தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து கார்த்திக் சிதம்பரமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களோ வந்து இந்த கட்சியை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இந்த தேர்தலில் ஒரு ஜெல் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஜெல் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். அது மட்டுமே இல்லையே உங்களுக்கு, ராஜகண்ணப்பன் என்ன பேசியிருக்காரு, பெரியசம் ஐபெரிசம் என்ன பேசியிருக்கிறாரு, மூர்த்தி என்ன பேசியிருக்கிறாரு, அது எப்படி வேலை பார்ப்பாங்க? நீங்கள் வெங்கடேசன் எப்படி வேலை பார்ப்பாரு, மதுரை எம்பி? அதெல்லாம் குழப்பமே இல்லை. கீழே ஜெல் ஆகலைங்கிறதா அவங்க வந்து அதெல்லாம் மீறி நம்ம அடுத்த வேலையை பார்க்கணுன்றாங்க. அது பார்க்க முடியாது. எப்படி காயம்பட்ட நெஞ்சு எப்படி சரி வரும்? அது வந்து அது இருக்கத்தான் செய்யுது. அது ரொம்ப லேட்டஸ்ட் சண்டை, பழைய சண்டை வந்து 1967 சண்டை கிடையாது. அண்ணா தான் வந்து காங்கிரஸ் ஆட்சியை ஒழிச்சாரு, இந்திரா காந்தி மீது மதுரையில் தாக்கல் நடந்துச்சு, அந்த கதையெல்லாம் இல்லை. இப்போவே சண்டை, முந்தானேது சண்டை. இன்னைக்கு வரைக்குமே பிரவீன் சக்கரவர்த்தி நான் வந்து ஏஐசிசி கமிட்டி மெம்பரோட சேர்ந்து தான் வந்து விஜய் அவர்களே சந்தித்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இன்னும் வந்து அவங்க விஜயோட என்ன பேசணுங்கிற வரைக்குமே வந்து மறைமுகமாக ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க அது ஏக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. அதை மீறி ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணிட்டாரு மல்லிகார்ஜுன கார்கே, ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்காங்க. அவர் வந்து நேராக சிதம்பரத்தை கூட்டிச்சு முடிச்சாங்க. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழு இருக்குது, தேர்தல் பணிக்கு ஒரு குழு இருக்குது, தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அத்தனை பேரை விட்டுட்டு சம்பந்தம்லாம் டக்குன்னு திரு சிதம்பரம் போனார், ஓவர் நைட்டில் முடிச்சுட்டு வந்துட்டார். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அகில இந்திய தலைவர் வந்து நான் ஒரு ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்ண என்ன செய்ய முடியும்? காங்கிரஸ் கட்சியோட பரிதாப நிலைமை எப்பயுமே அப்படி தான். 1-2-3 ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சண்டைக்கு போனாங்க, கூட்டணி கட்சி போனாங்க. மன்மோகன் சிங் வந்து நிறைவேற்றியா இல்லையானார், அவர் பலவீனமான தலைவர், ஒன்றுமே இல்லை. ஆனால் பிரதமர் நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னா என்ன செய்யுது அப்படின்னு எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதே தான் இவர் பலவீனமான தலைவர், ஒரிஜினல் தலைவர் ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி பேச்சா மல்லிகார்ஜுன கார்கே பேச்சா நான் ராகுல் காந்தி பேச்சான்னு கேட்பாங்க. ஆனால் வந்து தலைவர் இல்லை, அவர் நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டார். இல்லை அப்படி சைலண்ட் என்ன பார்த்து திடீர்னு சிங்கம் கோவப்பட்டு சொல்லி பேசாமல் கேட்டாங்க. அப்போ மே 4க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் தலைவர் மாற்றம், அதே மாதிரி இன்னும் பல்வேறு அதிருப்தி குரல்கள் வெளியே வரும்னு நினைக்கிறீங்க? அவர் தானே சொல்லியிருக்காரு, நான் ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னார்னா அப்போ தலைவர் பதவி மாற்றம் தானே வரும்.
இது வேற யாரும் புலனாய்வு பண்ணி கண்டுபிடிக்கலையே. அவர் தானே சொன்னார் ராஜினாமா. அப்படி ஆட்டோமேட்டிக் இவங்க எல்லாருமே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அதனை சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல. அதை ரீவாம் பண்ண தேவை. காமராஜ் ஆட்சி சொல்ல முடியுதா சார்? அதான கேள்வி. இன்றல்ல நாளைனா சொல்ல முடியுதா? அந்த வாயை திறக்க முடியலையே. அப்போ ஏன் கட்சியை நான் வலுப்படுத்துங்கிற சொல்ல முடியாது. அப்புறம் என்ன கட்சி அது? ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.